வணக்கம். எங்க சேனலுக்கு நீங்க புதுசா, அப்போ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இங்க நாங்க பெரிய பெரிய விஷயங்கள கூட ரொம்ப சிம்பிளா நீங்களே செய்யற மாதிரி உடைச்சு சொல்வோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட பழைய நண்பர்களா, வாங்க நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். மாசம் 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா சேமிக்கிறதுங்கிறது நம்ம பெரிய இலக்குல இது 4வது பாகம். இன்னைக்கு நம்ம பாக்கெட்ல இருந்து பணத்தை சத்தமில்லாம உருவுற ஒரு பெரிய செலவை பத்தி தான் பார்க்க போறோம். அது நம்ம போக்குவரத்து செலவு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய ஷிப்பிங் கம்பெனிங்க இருக்கு இல்லையா, அவங்களோட மொத்த செலவுல மலைச்சு போற அளவுக்கு, அதாவது 53% ஒரு பொருளை உங்க வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற அந்த கடைசி கட்ட பயணத்துக்கு தான் ஆகுதாம். அடேங்கப்பா. சரி, பெரிய பிசினஸ் கம்பெனிங்க பயன்படுத்துற இதே லாஜிக்க நம்மளோட டெய்லி பயணத்துக்கு யூஸ் பண்ணி எப்படி ஒரு பெரிய தொகையை மிச்சப்படுத்தலாம்னு இப்ப ஆழமா பார்க்கலாமா? வாங்க. நம்மள பலரும் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பெட்ரோல் செலவு, வண்டிக்கு ஆகிற செலவெல்லாம் நம்ம கையிலே இல்ல, அது பாட்டுக்கு ஏறிட்டே தான் போகும்னு. ஆனா உண்மையை சொல்லணும்னா, இதுல முக்காவாசி செலவு நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதுல நீங்க எடுக்க வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான முடிவு என்ன தெரியுமா? அது நீங்க என்ன வண்டி ஓட்டுறீங்கன்றது தான். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க சரியா முடிவு பண்ணிட்டீங்கன்னா, பாதி சேமிப்பு இங்கேயே ஆரம்பிச்சிடும்னு சொல்லலாம். இப்ப இந்த டேபிள கொஞ்சம் நல்லா பாருங்க. ஈவி கார் வாங்கும்போது விலை ஜாஸ்தியா இருக்கேன்னு யோசிக்கலாம். ஆனா 5 வருஷம் கழிச்ச கணக்க போட்டு பாருங்க, பெட்ரோல் மெயின்டெனன்ஸ்னு எல்லா செலவையும் சேர்த்தா சாதாரண பெட்ரோல் காரை விட ஈவில கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க மிச்சப்படுத்த முடியும். புதுசா ஒரு கார் வாங்குறதுல இருக்கிற ஒரு பெரிய சிக்கலே இதுதான். ஷோரூம்ல இருந்து வண்டியை வெளியெடுத்த அடுத்த நிமிஷமே அதோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். முதல் வருஷத்திலேயே பாருங்க, 20% விலை குறைஞ்சிடும். இந்த பெரிய நஷ்டத்தை நாம ஏன் ஏத்துக்கணும்? அதுக்கு பதிலா ஒரு 4-5 வருஷம் ஓடுன நல்ல கண்டிஷன்ல இருக்கிற செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதுலும் ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு முடிவு. சரி, இப்போ உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதோட மாசம் வர செலவுகளை எப்படி குறைக்கிறது? நம்மளோட முதல் டார்கெட் இன்சூரன்ஸ் பிரீமியம். இதெல்லாம் வெறும் டிப்ஸ் மட்டும் இல்ல, இது ஒரு ஆக்ஷன் பிளான். உங்க இன்சூரன்ஸ் பாலிசியை புதுப்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டை கையில வச்சுக்கிட்டு ஒன்னொன்னா செக் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, சின்ன சின்ன டேமேஜுக்கு நீங்களே காசு கொடுத்து சரி பண்ணிட்டா உங்க நோ கிளைம் போனஸ் தப்பிக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பல கம்பெனி கிட்ட கொட்டேஷன் வாங்குங்க. இது மூலமா நீங்க பெரிய அளவுல பணத்தை மிச்சப்படுத்தலாம். இங்க பாருங்க, ஒரு வருஷம் நீங்க எந்த கிளைமும் பண்ணலனா அடுத்த வருஷம் பிரீமியத்துல 20% தள்ளுபடி. இப்படியே 5 வருஷம் நீங்க ஒரு கிளைம் கூட பண்ணாம இருந்தீங்கன்னா உங்க பிரீமியத்துல நேரா 50% டிஸ்கவுண்ட். பாதிக்கு பாதி காசு மிச்சம். இது எவ்வளோ பெரிய சேமிப்பு பாருங்க. ஓகே, வண்டி செலவு குறைச்சாச்சு. இப்போ வண்டியை ஓட்டுற விதத்துல எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி யோசிச்சு பணத்தை சேமிக்கிறதுன்னு பார்க்கலாம். டெட் மைல்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இந்த லாரி கம்பெனிங்க சரக்கு எதுவும் இல்லாம சும்மா வண்டியை ஓட்டிட்டு போவாங்க இல்லையா, அந்த தூரம் தான், அந்த ஒவ்வொரு கிலோமீட்டரும் அவங்களுக்கு நஷ்டம் தான். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் நாம சும்மா வண்டியை ஓட்டிட்டு போற பயணங்கள் நிறைய இருக்கு. இந்த தேவையில்லாத பயணங்களை எப்படி நிறுத்துறது? ரொம்ப சிம்பிள். வாரத்துக்கான எல்லா வேலையும் லிஸ்ட் போடுங்க. எல்லாத்தையும் ஒரே ட்ரிப்ல முடிக்கிற மாதிரி ஒரு ரூட் பிளான் பண்ணுங்க. ஆஃபீஸ் விட்டு வரும்போதே காய்கறி வாங்கிட்டு வாங்க. அதுக்காக தனியா வண்டியே எடுக்காதீங்க. இது பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா மாச கடைசியில உங்க பெட்ரோல் பில்ல பாருங்க, அப்போ தெரியும் இதோட அருமை. சில நேரங்கள்ல பயணத்தை எப்படி ஸ்மார்ட்டா பண்றதுன்னு யோசிக்கிறத விட பயணத்தையே எப்படி தவிர்க்கிறதுன்னு யோசிக்கிறது தான் மிகப்பெரிய சேமிப்பு கொடுக்கும். கார்பூல், இது ரொம்ப சிம்பிளான கணக்கு. உங்க ஆபீஸ் போற வழியில உங்க கூட வேலை பார்க்கறவர் வீடும் இருந்தா 2 பேரும் மாறி மாறி ஒரே கார்ல போலாம். பெட்ரோல், டோல், பார்க்கிங்னு எல்லா செலவுலயும் நேரா 50% மிச்சம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போனா காசு மிச்சம்னு மட்டும் நினைக்காதீங்க. அதை விட ஒரு பெரிய பொக்கிஷம் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நேரம். அந்த 1 மணி நேர பஸ் இல்லைன்னா ட்ரெயின் பயணத்துல நீங்க ஒரு புத்தகம் படிக்கலாம், முக்கியமான மெயில்களுக்கு பதில் அனுப்பலாம், இல்லனா ஜாலியா பாட்டு கேட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். அந்த நேரம் முழுக்க முழுக்க உங்களுக்கானது. பயணத்தை குறைக்கிறதுக்கான அல்டிமேட் ஹேக் இதுதான். ஒர்க் ஃப்ரம் ஹோம். உங்க கம்பெனில பேசி வாரத்துக்கு 1 நாள் இல்ல 2 நாள் வீட்ல இருந்து வேலை பார்க்க முடிஞ்சா கூட உங்க வருஷ போக்குவரத்து செலவுல ஒரு மிகப்பெரிய சரிவை நீங்க பார்க்கலாம். நேரமும் மிச்சம், பணமும் மிச்சம். சரி, நாம இப்ப நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்ம மாசம் 10,000 ரூபாய் சேமிக்கிற இலக்க எப்படி அடையறதுன்னு பார்க்கலாமா? சிம்பிளா சொல்லணும்னா 4 விஷயங்கள் தான். 1, வாங்குற வண்டியை புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுங்க. 2, இன்சூரன்ஸ் பிரீமியத்தை குறைக்க எல்லா வழியும் முயற்சி பண்ணுங்க. 3, தேவையில்லாத பயணங்களை திட்டமிட்டு குறைங்க. 4, முடிஞ்ச வரைக்கும் உங்க பயணத்தை மத்தவங்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த பெரிய முடிவுகளையும் சின்ன சின்ன பழக்கங்களையும் ஒன்னா சேர்த்தா சேமிப்பு தானா பெருகும். இது பெரிய பெரிய லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிகளோட சக்சஸ் ஃபார்முலா. இனிமே இது உங்க பர்சனல் ஃபைனான்ஸோட சக்சஸ் ஃபார்முலாவும் கூட.
நம்ம மாசம் 10,000 ரூபாய் சேமிக்கிற இந்த தொடர்ல இன்னும் 2 முக்கியமான விளக்கங்கள் வர இருக்கு. அதை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சின்ன டிப், இந்த மாதிரி வீடியோக்களை ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க. கண்டிப்பா ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஒரு புது ஐடியா கிடைக்கும். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. மாசம் மாசம் உங்க கைக்கு கூடுதலா 10,000 ரூபாய் வந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அது வெறும் பணம் இல்ல, அது உங்களுக்கான சுதந்திரம், உங்க பாதுகாப்பு, நீங்க கனவு கண்ட வாழ்க்கையை நோக்கிய ஒரு படி. இந்த விளக்கத்தை முழுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.